ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதே இடத்துல அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு எந்த இடத்துல நேற்று இருந்ததோ அதே இடத்துல இன்றைக்கும் இருக்குது. முந்தா நேற்று அதே இடத்துல தான் இருந்தது. நேற்றே சொல்லியிருந்தேன், இது ரொம்ப நாள் நீடிக்காது, ஒரு புயலுக்கு முன் அமைதி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த புயல் இந்த வார இறுதியில் முடிவாகுன்ற மாதிரி சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா Q1 ரிசல்ட்ஸ் ரிலையன்ஸ், HDFC, ICICI, ஆக்சிஸ், கோட்டக் எல்லாமே இந்த வீக்கெண்ட் கொடுக்குறாங்க. இதனால் மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய புயல் வருமா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம். ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி புட்டுகதராக ஒரே கார்பரேட் எல்லாமே மேஜர் கார்பரேட்ஸ்லாம் ஒன்றா கொடுக்கும்போது இண்டெக்ஸில் லார்ஜ் கேப்பில் வால்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் HDFCயும் சரி, கோட்டாக்கும் சரி, ரிலையன்ஸும் சரி, இது எல்லாமே ரொம்ப டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஏதாவது ஒரு லிஃப்ட் ஆகுமான்றதை நம்ம பார்க்கணும். செந்தில்குமார், பாலாஜி நிஃப்டியில் 24,000 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா டே ஸ்டார்ட்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்து என்னென்னு சொல்ல முடியுமா? லைட்டாக தெரியுது, பட் நம்ம இப்போ சொல்லிட்டா எல்லோரும் அதையே எடுத்துப்பாங்க. 23,800 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு மார்க்கெட் சைட் பேஸில் தான் இருக்குது. ஓகே, கேசவ், ஒரு வழியாக 24,500 நெருங்கும் போது ட்ரம்ப்புக்கு இருக்குன்னு ஏதாவது உளறி கெடுத்து விடுகிறான் அப்படின்னு. இது என்ன சொல்கிறது, மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில் இருக்க பிரசிடெண்ட் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு நெகட்டிவ் தாட்டில் ப்ரொமோட் ஆகிறது கண்டிப்பாக அமெரிக்கா வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் தான். பட் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் ட்ரெண்ட் ஆகுது. அது ஏதோ ஒரு இதில் ட்ரெண்ட் ஆகிடுது. அது ஒரு வேர்ல்டு வைடாக ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வேர்ல்டு எக்கனாமிக்ஸில் பல சேஞ்சஸ் வருது. இதெல்லாம் ஒத்துக்க வேண்டியது தான். சரி, பார்ப்போம் என்ன. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரு பெரிய மூவ் இல்லை. டே சார்ட்டில் கட் பண்ணுற டைம் 7:50. ஸோ அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு, 2400 அந்த ரேஞ்சில் தான். யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, கேப் அப் ஆகி சின்னதாக செல்லிங் ப்ரெஷரில் அதுவும் ஒரு மூமெண்டம் லூஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளோ நாள் யூஎஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் போதே நம்ம மார்க்கெட்டில் பெரிய மூவ் இல்லை. இப்போ அவன் வேறு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டான் வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் சொல்லவே தேவையில்லை, இது காரணமாக வச்சு அடிச்சிருவாங்க. ஸோ அது நடக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா அது மாதிரி நடந்ததுன்னா நம்மளுக்கு ஓப்பனிங்கில் பெரிய பெரிய கேப் டவுன் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் தப்பிச்சிக்கிட்டு இருந்தது அது காரணமாக தான். யூஎஸ் குளோபல் மார்க்கெட்லாம் சேஃபாக இருக்கிறனால தான். அது லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது இன்னும் பிரேக் ஆகலை. பிரேக் ஆனால் அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்குது. வீக்லி க்ளோசிங் நாளைக்கு எப்படி வருதுன்ற போன வாரமாவது ஏதாவது கொஞ்சமாவது ஏறிச்சு. இந்த வாரம் அது கூட இல்லை, சுத்தமாக ஃபுல்லாக சைட் வேஸில் தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு சைடு சில ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க இருக்குது. இந்த மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரேலி ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொனாட்டா சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன், பி சாஃப்ட்டு, இன்றைக்கி டிக்ஸான் டெக்னாலஜி, கைனெக்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரீவியஸ் ஆகி எதுவும் உடைக்கலை. இந்த ஸ்டாக்கு 3,500 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆச்சுன்னா. பட் இதெல்லாம் ரொம்ப வால்டாலிட்டி ஸ்டாக்கு, பார்த்து சூதானமாக ரிவர்சல் பார்த்து வெளியேற மாதிரி பார்த்துக்குங்க. இன்னொன்று உங்களுக்கு டிக்ஸான், இதுவும் இன்றைக்கி நல்ல ரேலி, நல்ல மூவாக இருக்குது. இந்த ஸ்டாக்கும் ஒரு வால்டாலிட்டி ஸ்டாக் தான். இது ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகி மேலே தான் போயிட்டுருக்கு. முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இப்போ பிரேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. லுக்கிங் குட். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு 15,700 இருக்குது. பட் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அதான் ரொம்ப வால்டாலிட்டிஸ். கீழே விழுந்தால் டக்குன்னு ஒரு 10% விழுந்துட்டு மேலே போகும். அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டெக்னிக்கல் போட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிளைண்டாக எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? அதான் முக்கியம். யார் எது சொன்னாலும் உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஹார்ட் கோர் மணி உங்களுக்கு தான் ஒரு வேல்யூ தெரியும்.
ஸோ நீங்கள் அந்தளவுக்கு அது கன்சர்னாக பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. டாடா டெக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு ரொம்ப நாளாகவே வந்து டவுன் ட்ரெண்டில் தான். ஐபிஓவிலேருந்தே வந்து இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய மூவ் இல்லை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக தான் ஏறிட்டுருக்கு. அது கூட ரிவர்சல் ஆகலை. நான் ஏன் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா ரிவர்சல் ஆகிற ஏரியாவில் இப்போ வந்திருக்கு. இப்போ தான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த ஸ்டாக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருக்குது. இது இந்த 780 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது பிரேக் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. கூடிய பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே வந்து இருக்கிற ஃபேக்ட் தான் சொல்கிறேன். எதுவுமே வந்து இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுங்க எக்ஸிட் ஆகுன்னு எதுவுமே சொல்லலை. இருக்கிற ஃபேக்ட் உங்களுக்கு சொல்கிறது. சரியா? ரைட். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ்குள்ள வந்து போவோம். நிஃப்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஜூலை பேட்ச் வந்து கம்மிங் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் வந்து நாளைக்கு நைட்டில் சாட்டர்டே மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுறோம் டெலகிராமில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டோம். மெயிலில் மெசேஜில் பண்ணவங்கள கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அப்போ லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட்ல யாராவது ஜாயின் பண்ணலாம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா சில டவுட்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா அந்த எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் 2 கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். ஸ்லாட் 1ன்றது 8 செஷன்ஸ் வரும் 1 மந்த். ஸ்விங் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டோம். அதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணுன்னா நீங்கள் வந்து அதோட கண்டினியூட்டி ஸ்லாட் அது வந்து 11 ஆன்லைன் வெபினார்ஸு, மற்றபடி இந்த கீழே இருக்கலாம் படிங்க. எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல முடியாது, டைம் ஆகிடும். அந்த ஒரு செஷன் எந்த டைமில் எவ்வளோ நேரம் நடக்கும், என்ன டாபிக் கவர் பண்ணுவோம், டீட்டெயில்டாக போட்டிருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த செஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் சப்போஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் உங்கள் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு மெயிலில் வரும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இது ஸ்லாட்டோட ஷெடியூல். ஸோ இந்த டீட்டெயிலாக இருக்கும், ஃபில் பண்ணிட்டு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக ரெஃபரலில் வந்திருப்பீங்க. அவங்க வந்து கீழே வந்து இந்த ரிமார்க்ஸ் காலமில் நீங்கள் ப்ரீவியஸாக தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் ஸ்டூடெண்ட் ரெஃபரலில் வரீங்கன்னா அவங்க நேம் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, நேமு அவங்களோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ரைட். ஸோ என்னோடய உங்களுக்கு சின்ன அட்வைஸ் என்னென்னா, மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இழந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல அனுபவம் ஆகும் போது உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஸோ அதுக்கு முதலே சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் அவங்க மார்க்கெட்டில் உங்களை வந்து காப்பாற்றும். விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. நிஃப்டி 24,000 சின்னதாக க்ளோசிங் வந்திருக்கு. பட் சின்ன ஒரு கேப் அப் ஆகி ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா டே சார்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியல, ஒரு மாதிரி சைட்வேஸாக இருக்குது. பட் 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கு. ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபியூரியஸ் பிரேக் அவுட். அது எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப் சைடில் பிரேக் பண்ணால் அந்த ப்ரீவியஸாக 24,500 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் உடச்சுன்னா 23,800 வந்து சப்போர்ட்டாக வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும். இது ரெண்டுமே வந்து ட்ரெண்ட் சேஞ்சர் ஏரியா. இதுக்கு பக்கத்தில் போகும்போது அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே டிசைடிங் ஃபேக்டராக நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வரனால மண்டே வந்து கொஞ்சம் ஒரு அமோகமாக வால்டாலிட்டி இருக்கும். பார்ப்போம். நீங்கள் இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து அப் சைடில் உடைக்குமா டவுன் சைடில் உடைக்குமான்றது சொல்லுங்கள். பேங்க் நிஃப்டிலாம் அது தெரியுது லைட்டாக. பேங்க் நிஃப்டியும் அதே தான், ஒரு பெரிய மூவ் இல்லை. 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நல்லா கிளியராக தெரியுது. பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு சப்போர்ட்டை உடைச்சுன்னா அடுத்தது 56,900 56,700, அதை உடைச்சுன்னா 56,000. அப்பர் எண்டில் வந்து உங்களுக்கு 58 அந்த 58,900 பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் ப்ளே பண்ணணும். அதாவது இது பிரேக் பண்ணால் உடனே ஃப்ரீ ஃபால் ஜோன் அப்படின்னு சொல்ல முடியல. அப் சைட்லேயும் ஒரு ஹியூஜ் மூவ் கிடையாது, டவுன் சைட் லிமிட்டடாக சப்போர்ட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன செல்லிங் தான் வரும். அதனால் பார்ப்போம். ட்ரெண்டை வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உடைக்கிற வரைக்கும் இந்த மந்த நிலை தொடர தான் செய்யும். இன் பிட்வீனில் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். வில் see. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.